அன்புக்கும் கண்மணிக்கும் வந்து ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணுறாங்க. இங்கே வந்து கண்மணி வந்து அந்த பால் குடுக்குறாங்க. அன்பு வந்து அத வாங்கி குடிக்கிறாரு. அடுத்து வந்து கண்மணி கால்ல விழ போகிறாங்க. அன்பு வந்து கால்ல விழுறதெல்லாம் ஃபார்மாலிஸு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து கண்மணி வெட்கப்படுறாங்க. அன்பு கையை பிடிக்கிறாரு. 2 பேருமே வந்து ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தன்னை அறியாமல் வந்து வேறு உலகத்துக்கு போயிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காலையில் இன்னும் அன்பு கண்மணியும் எழுந்தே வரல அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் வந்து எங்கே இன்னும் எழுந்து வராமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயமே தெரியாத மயூரியும் ஸ்வேதாவும் யோசிக்கிறாங்க. ஏன் கண்மணி இன்னும் வரல, ஏன் வீட்டு வேலைலாம் செய்யலை அப்படின்னு நம்மளாம் பேசுகிறாங்க. அவள்லாம் வரமாட்டா, அவள் லேட்டாக தான் வருவா, அதான் நான் செய்கிறேன்ல அப்படின்னா, அம்மா உனக்கே உடம்பு சரியில்லை, நீ எப்படிமா அதெல்லாம் செய்ய முடியாது, அதுக்கு நீங்கள் செய்யுங்க அப்படின்னு. நாங்களா அப்படின்றாங்க. ஆமாம் பின்ன என்ன, ஏன் மகாராணி வரமாட்டாளாம்மா, ஏன் லேட் பண்ணுறா அப்படின்னு நம்மளாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு கண்மணி அதுக்கப்புறமா வராங்க. ஆனால் கண்மணி வந்து வர்றதுக்காக வெளியே வரும்போது யாரோ பிடிச்ச கண்மணி இழுக்கிறாங்க. பார்த்தா அன்பு தான், எங்கே போகிற நீ போகக்கூடாது அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கட்டி பிடிக்க, என்ன அன்பு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ தான் நான் குளிச்சுட்டு வந்தேன், ஏன் அன்பு இப்படி பண்ணுறீங்க, பரவாயில்ல மறுபடியும் குளிச்சுக்கலாம் போச்சு அப்படின்றாரு. உடனே வந்து ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படி, அதெல்லாம் தெரியாது, இப்போது நம்ம 2 பேரும் குளிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. கண்மணி தன்னையே மறக்கிறாங்க. இங்கே வந்து கண்மணி வெளியே வந்த மாதிரி இந்த மறுபடியும் உள்ளே போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. கண்மணி வந்து ஏங்க இப்படி பண்ணுறீங்க, மறுபடியும் என்னை குளிக்க வச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. அடுத்து வந்து என்ன இவ மறுபடியும் குளிச்சுட்டு இருக்கா, என்ன தான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா நடக்குது அப்படின்னா, ஏண்டி இதெல்லாம் தெரியாதா, ஆல்ரெடி 2 பேரும் குழந்தை பெற்றவளுங்க தானே, உங்களுக்கு ஒன்றுமா தெரியாது, அவங்க 2 பேரும் ஃபஸ்ட் நைட்டு நேற்று நைட்டு, என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒன்றுமே புரியாமல் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க, ஃபஸ்ட் நைட்டா, நேற்றா, எப்போ இதெல்லாம் ஏற்பாடு பண்ணீங்க, ஏண்டி ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தோம்ல, ஆமாம் நேற்று நடந்த பிரச்சனையில் எதுவும் பண்ணியிருக்க மாட்டேங்கன்னு நான் நினச்சோம், அதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கணும்னு எல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணியாச்சு, அவங்க 2 பேரும் ஃபஸ்ட் நைட் முடிஞ்சிச்சு அவங்க 2 பேருக்கும் அப்படின்னோடனே பயங்கரமாக இருந்துச்சு. ஐயோ இந்த விஷயம் வெண்ணிலாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடுமே, வெண்ணிலா வேறு வீட்டை விட்டு போயிருக்கா, கண்டிப்பாக வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கா, இப்போ என்ன பண்ணுறது, பாட்டிக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, பாட்டிக்கிட்ட இந்த விஷயம் சொல்லிடலாமா, வேறு வழியே இல்லை, சொல்லி தான் தீரணும், ஆனால் நம்ம போய் சொல்கிறத விட அவங்களே தெரிஞ்சுக்கிறது தான் கரெக்டு, எப்படியோ அவங்க கீழே வருவாங்கள்ல காஃபி குடிப்பேன் அப்போ தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னோடனே கரெக்டாக பாட்டி வராங்க. பாட்டி வந்தோடனே வந்து என்ன பண்ணுறாங்க, என்ன எனக்கு கொடுக்க வேண்டிய காஃபி எங்கே அப்படின்றாங்க, ஏன் அவள் எங்கே போனா அப்படின்னோடனே, அது வந்து பாட்டி அவள் ஒன்றும் கூட எழுந்துக்கல பாட்டி, வெளியவே வரல பாட்டி அப்படின்ற மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. போட்டு கொடுத்துட்டாளுங்களா இவளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் என்னாச்சு அவளுக்கு, வர வேண்டியதானே, நான் அதான் இந்த வீட்டு மருமக, நான் தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வேன்னு சொன்னால நேற்று, இன்றைக்கி என்ன ஆளே காணோம் அப்படின்னோடனே, அத்தை அவங்க 2 பேரும் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் அத்தை வருவாங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அத்தை அப்படின்னோடனே, மா என்னம்மா நீ இதெல்லாம் கேட்டுட்ருக்க, விடுமா அவங்க 2 பேரும் புருஷன் போட லேட்டாக தான் வருவாங்க, புருஷன் போடாட்டா லேட்டாக வரணுமா என்ன அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே கண்மணி வராங்க. இந்தாங்க உங்களுக்கு காஃபி அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பார்த்துட்டு ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்றாங்க. அத்தை நான் தான் சொன்னேன்ல அத்தை அங்கே லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, ஏன்னா நீங்கள் எதோ யாரோ சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்றாங்க. கண்மணி வந்து வெக்கப்பட்டு அப்படியே போயிடுறாங்க. இதை பார்த்த பாட்டிக்கு வயிறாக எரியுது, இவ இப்படி போகிறா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நடக்குதுங்க அப்படின்னோடனே, அத்தை நேற்று அவங்களுக்கு வந்து சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணியிருந்தேன் அத்தை, அதான் இன்றைக்கி லேட்டாக வந்திருக்கா அப்படின்னு சொன்னோன்னா அப்படியே பக்குன்னு ஆகிடுது, அப்படியே தாங்கிக்கவே முடியல. உடனே வந்து அப்படியே ராஜசேகரும் வராரு. என்னம்மா இதுன்னு சொல்லிட்டு கண்ணை காட்டுறாரு. யாரை கேட்டு இதெல்லாம் நீ ஏற்பாடு பண்ணுற, இதில் யாரை கேட்கணும் அத்தை, எப்படியோ அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, இதுக்கப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து தானே ஆகணும், நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வர வேணாம், கரெக்டாக சொல்கிறீங்க அண்ணி, நம்ம வீட்டுக்கு வாரிசு வரணும்ல, அதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணி தானே ஆகணும், அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க ஆரம்பித்தா தான் நல்லாயிருக்கும், அண்ணி சொல்கிறது தான் கரெக்டு தான், இவ்வளோ நாள் அண்ணி வந்து ஒரே இடத்துல உட்காந்தால ரொம்ப கஷ்டமாக போச்சு, இப்போ தான் நல்ல காரியத்தெல்லாம் எடுத்து நடத்த அண்ணி மாதிரி ஒரு ஆள் வேணும், எவ்வளோ நிம்மதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டு வந்து தாங்கிக்கவே முடியல, அப்படியே வந்து பாட்டி டென்ஷன் ஆகிடுறாங்க. அதே மாதிரி அவங்க பையனும் டென்ஷன் ஆகிடுறாரு.